மொழி மற்றும் நிதி பங்கீடு விவகாரத்தில் இன்றைய தமிழ்நாடு அமைச்சரவை முக்கிய முடிவு எடுக்கப்பட வாய்ப்பு. கூட்டத்திற்கு பின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்திப்பார் என்றும் தகவல். மும்மொழி கொள்கையை ஏற்காததால் கல்வி நிதி வழங்காத மத்திய அரசுக்கு கண்டனம். தமிழ்நாடு முழுவதும் திமுக மாணவர் அணியினர் போராட்டம். அரசு ஆசிரியர்கள் விடுபெடுத்து போராடுவதால் பல பள்ளிகளில் நடைபெறாத வகுப்புகள், சில இடங்களில் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளதாகவும் தகவல். அரசு ஊழியர்கள் விடுப்பு எடுத்ததால் வெறிச்சோடிய பல அலுவலகங்கள், மறியலை கைவிட்டு பல இடங்களில் ஆர்ப்பாட்டம். கோவை வடக்கு தொகுதி அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக பதியப்பட்ட வழக்கின் அடிப்படையில் சோதனையில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள். கோவை வடக்கு அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் வருமானத்திற்கு அதிகமாக 2.75 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக எஃப்ஐஆரில் தகவல். 2016 முதல் 2022 வரையிலான காலகட்டத்தில் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை வாங்கி குவித்ததாக புகார். அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் வீட்டில் நடக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைக்கு இபிஎஸ் கண்டனம். திமுக அரசின் நீ-ஜர்க் ரியாக்ஷன் என்றும் விமர்சனம். ஆசியாவிலேயே மிகப்பெரிய CTRLS டேட்டா மையத்தை சென்னையில் திறந்து வைத்த முதலமைச்சர். சுமார் 10,000 வேலை வாய்ப்புகள் உருவாகும் என கணிப்பு. சென்னையில் மார்ச் முதல் வாரத்தில் ஏசி புறநகர் ரயில் சேவை தொடங்கப்பட வாய்ப்பு. பிரதமர் நரேந்திர மோடி தொடக்கி வைக்கிறார். மாசி பிரதோஷத்தை ஒட்டி விருதுநகர் மாவட்டம் சதுரகிரியில் குவியும் பக்தர்கள். இன்று முதல் 4 நாட்கள் மலையேறி செல்ல அனுமதி. சவரனுக்கு மேலும் 160 ரூபாய் உயர்ந்த ஆபரண தங்கத்தின் விலை. ஒரு சவரன் 64,600 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை எட்டியது. தமிழ்நாட்டு பாஜக நிர்வாகிகள் ஹிந்தி சமஸ்கிருத சேவகர்களாக இருக்கிறார்கள். முரசொலியில் எழுதிய கட்டுரையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இன்று கோவை வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா. ஈஷா யோகா மையத்தில் நாளை நடைபெறும் சிவராத்திரியில் பங்கேற்கிறார். பாஜகவின் மும்மொழி கொள்கை திராவிடத்தின் மீதான வெறுப்பால் அதிருப்தி. கலாச்சார அணி மாநில செயலாளர் ரஞ்சனா நாச்சியார் விலகல். போப் பிரான்சிஸ் உடல்நிலையில் முன்னேற்றம். காசா திருச்சபையினரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாகவும் வாட்டிகன் தகவல். அமெரிக்காவின் ஒஹியோ மாகாண ஆளுநர் பதவிக்கு போட்டி. இந்திய வம்சாவழி தொழிலதிபர் விவேக் ராமசாமி அறிவிப்பு. போட்ஸ்வானாவில் கனமழையை தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு. பல இடங்களில் வீடுகள், கார்கள் மூழ்கிய நிலையில் 8 பேர் உயிரிழப்பு. மொழி மற்றும் நிதி பகிர்வு விவகாரங்கள் குறித்து தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படலாம் என்று தகவல் வெளியாக இருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை நண்பகல் 12 மணிக்கு கூடுகிறது. தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் 2025-26 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற வேண்டிய முக்கிய அறிவிப்புகள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட உள்ளது. மும்மொழி கொள்கையை ஏற்காவிட்டால் தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி கிடையாது என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியது பற்றியும் இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. புயல் வெள்ள பாதிப்பிற்கு தமிழ்நாடு அரசு கோரிய தொகையை மத்திய அரசு இதுவரை தரவில்லை. இது தொடர்பாகவும் அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய முடிவெடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோன்று தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்தும் அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 செய்திகளை பார்க்கலாம்.
மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே 3.5 வயது குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 16 வயது சிறுவன் கைது செய்யப்பட்டார். அங்கன்வாடிக்கு சென்ற பெண் குழந்தைக்கு சாக்லேட் கொடுத்து அழைத்து சென்ற சிறுவன் மறைவான இடத்தில் வைத்து பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். அப்போது குழந்தை சத்தம் போட்டதால் கல்லால் தாக்கிவிட்டு தப்பியோடியுள்ளார். மயங்கிய நிலையில் குழந்தையை பார்த்த பெற்றோர் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதித்தனர். சென்னை வளசரவாக்கத்தில் மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் இளைஞரை பிடித்து சரமாரியாக தாக்கிய 2 பேர் கைது செய்யப்பட்டனர். ஆற்காடு சாலையில் உள்ள டாஸ்மாக் கடைக்கு மது அருந்த வந்த 4 இளைஞர்களுக்கிடையே தகராறு ஏற்பட்டு ஒருவரை மற்ற 3 பேரும் சேர்ந்து சரமாரியாக தாக்கினர். மேலும் சாலையில் வந்த பேருந்தை வழிமறித்து ரகளையில் ஈடுபட்டனர். பின்னர் தகவலறிந்து வந்த காவல்துறையினர் தாக்குதலில் காயமடைந்த இளைஞரை மருத்துவமனைக்கு அனுப்பியதுடன் தாக்கிய 2 பேரை கைது செய்தனர். தப்பியோடிய ஒருவரை தேடி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை காவல் நிலையம் இந்தியாவின் சிறந்த காவல் நிலையம் என விருது பெற்றதை அடுத்து முன்னாள் ராணுவத்தினர் நேரில் சென்று பாராட்டு தெரிவித்தனர். முன்னாள் ராணுவத்தினர் நலசங்கம் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. காவல்துறையினருக்கு நினைவு பரிசு வழங்கியும் சால்வை அணித்தும் பாராட்டி வாழ்த்தினர். தற்போதைய செய்தி. பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணியின் இல்ல திருமண வரவேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக இன்று முதலமைச்சர் சேலம் செல்கிறார். பிற்பகல் 2:15 மணிக்கு தனி விமானம் மூலம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சேலம் செல்ல இருப்பதாக தற்போது தகவல் வெளியாக இருக்கிறது. முதலமைச்சர் தலைமையில் இன்று அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதனை முடித்துக் கொண்டு பிற்பகல் 2:15 மணிக்கு பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணியின் இல்ல திருமண விழாவில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் தனி விமானம் மூலம் சேலம் புறப்படுகிறார். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 செய்திகளை பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று செல்ல உள்ள நிலையில் அம்மாவட்டத்தின் கிழக்கு மாவட்ட செயலாளர் பாவேந்தன் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் கட்சியை வீழ்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் சீமானின் செயல்பாடுகளை விரும்பாத காரணத்தால் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குழந்தை திருமண தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது. குழந்தை திருமணம் நடைபெற்றால் கிடைக்கும் தண்டனைகள் குறித்தும் குழந்தை திருமணம் நடைபெற்றால் பெண் குழந்தைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் தத்ரூபமாக நடித்து காட்டப்பட்டது. குழந்தை திருமண தடுப்பு குறித்த பாடலை ரசித்த மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி பாடலை ஒன்ஸ் மோர் கேட்டார். ஒருநாள் உலகக்கோப்பை சாம்பியன்ஸ் கோப்பை என ஐசிசியின் 2 முக்கிய கிரிக்கெட் தொடர்களில் தனது முதல் ஆட்டத்திலேயே சதம் விளாசிய வீரர் என்ற சாதனையை நியூசிலாந்தின் ரச்சின் ரவீந்திரா படைத்துள்ளார். 2023ஆம் ஆண்டு இந்தியாவில் நடைபெற்ற ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் மூலம் சர்வதேச கிரிக்கெட்டில் அறிமுகமான ரச்சின் தனது முதலாவது ஆட்டத்தில் இங்கிலாந்துக்கு எதிராக களமிறங்கினார். தற்போது சாம்பியன்ஸ் கோப்பையில் தனது முதலாவது ஆட்டத்தில் வங்கதேசத்திற்கு எதிராக சதம் அடித்துள்ளார். கோவளம் பகுதியில் வைத்த தமிழக வெற்றிக் கழக ஆண்டு விழாவை ஒட்டி வைக்கப்பட்டுள்ள பேனர்களை காவல்துறையினர் அகற்றினர். கிழக்கு கடற்கரை சாலை கோவளம் முதல் மாமல்லபுரம் வரை அக்கட்சியினர் விளம்பர பேனர்கள் வைத்தனர். இந்நிலையில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட பேனர்களை அகற்ற காவல்துறையினர் கூறியதை அடுத்து பேனர்கள் அகற்றப்பட்டன. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அடுத்த குடிமங்கலம் பகுதியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் கீழ் சமுதாய வளைகாப்பு விழா நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட கர்ப்பிணிகளுக்கு 5 வகையான சீருடன் சேலை அடங்கிய தொகுப்புகள் வழங்கப்பட்டன.